என் அன்பு குழந்தையே, நீ கேட்டதையெல்லாம் நான் தரக்கூடிய நேரமும் உன் கரங்களால் நீ பெற்று மகிழக்கூடிய நேரமும் அற்புதமாக இன்றைய தினத்தில் வந்திருக்கின்றது. ஓம் சரவண பவ என்று சொல்லி அதிர்ஷ்ட எண்ணை தேவதை எண்ணை இன்று நீ தொட்டிருப்பதால் நீ கேட்டதை உன் வசம் நீ பெற இருக்கின்றாய். எத்தனையோ நாட்கள் ஏங்கி தவித்து காத்திருந்து எப்பொழுதுதான் கிடைக்கும் என்று ஒரு ஆதங்கத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகின்றாய். நீ என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம், நீ என் முன் வைத்த வேண்டுதல்களையெல்லாம் நான் இப்பொழுது நிறைவேற்றி தரப்போகின்றேன். மிகுந்த ஆவலோடு என் முன் வந்து நின்று, அப்பா இதையெல்லாம் நிச்சயம் நீங்கள் செய்வீர்கள் என்று நம்பி என்னிடம் கேட்ட விஷயங்களையெல்லாம் ஒன்று விடாமல் நான் செய்து தரதான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. ஒரே ஒரு முறையாவது ஓம் சரவணபவ என்று பதிவிடு, உனக்கு நல்லது நடந்தே தீரும். இன்றைய தினத்தில் இந்த பதிவில் நீ பதிவிடக்கூடிய இந்த 6 எழுத்தானது உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வரக்கூடியது. என்னுடைய 6 எழுத்து மந்திரத்தை எப்பொழுதும் மறக்காமல் நெஞ்சத்தில் பதித்து வைத்துக்கொள். சரவணபவ என்கின்ற இந்த 6 எழுத்து மந்திரம் உன் வாழ்க்கையில் உன் தலையெழுத்தை மாற்றக்கூடிய மந்திரம். எப்பொழுது எல்லாம் மனம் வலிக்கின்றது என்று வேதனையில் அமர்ந்து உட்காருகின்றாயோ அப்பொழுது அந்த இடத்தில் உன்னை கரம் தூக்கிவிட என்னுடைய 12 கரங்களும் அங்கே தானாக வந்து விடுகின்றது என் குழந்தையே. உன்னுடைய பக்தியின் அளவு அதிகமாகவும் ஆழமாகவும் இருப்பதால் நீ என்னிடம் கேட்ட விஷயத்தை நான் உனக்கு கொடுக்காமல் செல்ல மாட்டேன். எப்பொழுதுமே என் குழந்தையாகிய நீதான் என்னுடைய நினைவில் நிற்கின்றாய். உன்னுடைய நினைவில் இந்த முருகனுடைய நினைவுகள் மேலோங்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அருளும் அதிகமாகின்றது. எப்பொழுது நீ என்னை மறக்காமல் எல்லா விஷயங்களையும் கேட்க தயாராகினாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக நான் நிறைந்து விட்டேன் என்று ஊர்ஜிதப்படுத்தி விட்டாய். என் அன்பு குழந்தையே, நொடிக்கு நொடி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா மாற்றங்களும் என்னுடைய அருளால் நிகழ ஆரம்பித்திருக்கின்றது. மிகப்பெரிய அதிசயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடந்தே தீரும். உன்னை சுற்றி இந்த பிரபஞ்சம் எப்பொழுதுமே தேவதைகளை வைத்திருக்கின்றது. நீ ஒவ்வொரு விஷயத்தை என்னிடம் கேட்கும் பொழுதும் அந்த தேவதைகளின் மூலமாக உனக்கு பல நன்மைகள் நடக்கவும் காத்திருக்கின்றது. எப்பொழுதுமே உன்னுடைய எண்ணங்கள் நல்லனவாகவும் சொற்கள் இனிமையாகவும் உன்னுடைய நெஞ்சத்தில் தூய்மையும் உன்னுடைய செயல்களில் நேர்மையும் உண்மையும் இருக்கும் பட்சத்தில் எல்லா வெற்றிகளும் உன்னிடம் தஞ்சமடையும். என் அன்பு குழந்தையே, யாருக்கும் நீ எந்த ஒரு தீங்கும் இது நாள் வரை நினைத்தது இல்லை. உனக்கு யார் யாரோ எவ்வளவு தீமைகள் நினைத்த பொழுதிலும் அவர்களும் நலமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அவர்களும் நலமாக வாழ வேண்டும், நாமும் நலமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்விகளை இனி நீ சந்திக்க மாட்டாய். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது. நீ காத்திருக்கின்ற விஷயங்கள் கைகூடவும் நீ நினைத்த காரியம் நினைத்தபடியே அரங்கேறவும் இதுதான் சரியான சமயமாக நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, தேவதை என்னை தொட்ட உன்னுடைய கரங்கள் நீ விரும்பிய அனைத்தையும் பெற தயாராகிவிட்டது. அதிர்ஷ்டகரமான எண்ணை நான் அனுப்பிய இந்த எண்ணை நீ தொட்டதன் காரணமாக நான் அனுப்பக்கூடிய உதவிகளையும் உன் கரங்களில் நீ பெறத்தான் போகின்றாய். மிகுந்த ஈடுபாட்டோடு மிகுந்த நம்பிக்கையோடு என்னை வணங்கும் பக்தர்கள் ஒரு நாளும் கலங்கி நிற்க நான் அனுமதிப்பது இல்லை. உங்கள் துளி கண்ணீர் என்னுடைய மனதை கரைத்து விடுகின்றது. முருகா, நான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றேனே, எதற்கு இந்த நிலை, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று என் பக்தர்கள் கலங்கிய கண்களோடும் கனத்த குரலோடும் மனதில் பாரத்தோடும் என் முன் வந்து நிற்கும் பொழுது அக்கணமே அவர்களுக்குள் இறங்கி நான் ஞானத்தை புகுட்டி வாழ்க்கையை வெல்ல கற்றும் தருகின்றேன். சோதனைகளை வென்று உன் வாழ்க்கையில் நீ வெற்றி கொடியை கட்டப்போகும் நேரம் வந்து விட்டது. மலை ஏறி வந்து எத்தனை முறை என்னை வணங்கி இருப்பாய், கால் கடுக்க நின்று என்னை வணங்கி இருப்பாய். அந்த சமயத்தில் துளி கூட பக்தி குறையாமல் நெஞ்சத்தில் மிகுந்த ஈடுபாட்டோடு என் முன் வந்து நின்ற ஒருவரையும் நான் கைவிட்டது இல்லை.
உங்களை மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் சேர்த்து வாழ வைப்பவன் நான். என் அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது. பண கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாகும். உன் மனதின் வேதனைகள் அனைத்துமே மாயமாகிவிடும் என் குழந்தையே. எப்பொழுது என் நிலைமை மாறும் என்று காத்திருக்கும் உனக்கு இப்பொழுது உன் நிலைமை மாற தயாராகி விட்டது என்பதை தெரிவிக்க ஆவலோடு இன்று உன்னை தேடி வந்தேன். உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது என்று சொல்லி உன் கனத்த மனதை லேசாக்க இப்பொழுது நான் வந்தேன். நீ என்னிடம் கேட்டிருக்கின்ற அந்த விஷயம் மிகவும் நியாயமானதாக இருப்பதால், உன் வாழ்விற்கு நன்மைகளை சேர்க்கக்கூடியதாக இருப்பதால் அதை உடனே நீ பெற தகுதியை அடைந்து விட்டாய் என்பதை தெரிவிக்கத்தான் வந்தேன். என்னுடைய வாக்கினை உன்னுடைய செவிகளால் இன்றைய தினம் நீ முழுவதுமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். இன்னும் ஒரு சில நிமிடங்கள் நீ முழுவதுமாக இருப்பாயானால் உன் வாழ்க்கை மிக பெரும் நன்மையை எட்ட தயாராகிவிடும். என் அன்பு குழந்தையே, ஓம் சரவணபவ என்று உன் மனதிற்குள் நீ சொல்லிக்கொண்டும் உன் கரங்களால் எழுதி கொண்டும் உன்னுடைய வேண்டுதல்களை என் முன் வைப்பாயானால் அது சர்வ நிச்சயமாக பலித்தே தீரும். எப்பேற்பட்ட வேண்டுதல்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட குறைகளாக இருந்தாலும் அந்த குறைகளை எல்லாம் களைந்து கந்தன் நன்மையை காட்டுபவன். என் அன்பு குழந்தையாகிய நீ உன் கண்களால் எந்த ஒரு தீய காட்சியையும் பார்க்க விரும்புவது இல்லை. நல்ல காட்சிகளையும் நல்ல சொற்களையும் பார்க்கவும் கேட்கவும் விரும்புகின்றாய். என் அன்பு குழந்தையாகிய உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லா நன்மைகளும் ஒரு சேர வந்து குவிய தொடங்கிவிடும். எப்படிதான் என்னுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகின்றதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கும் உனக்கு பல நல்ல மாற்றங்களுடன் திடீர் திருப்பங்களுடன் நன்மைகள் வந்து சேரும். பேரதிர்ஷ்டங்கள் உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. அனைத்தையும் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றேன். இந்த எண்ணெய் நீ தொட்ட இக்கணம் முதல் நீ கேட்ட அனைத்தும் வரிசையாக உன்முன் வந்து நிற்கப் போகின்றது. மெய் சிலிர்த்து இந்த முருகனை பார்த்து நீ ஆனந்த கண்ணீர் சிந்துவாய் என் குழந்தையே. கஷ்டத்தோடு சிந்திய கண்ணீர் துளிகள் எல்லாம் முடிந்து போய் ஆனந்தத்தில் நீ சிந்த போகின்ற அந்த கண்ணீர் எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீ கேட்டது கிடைக்கப் போகும் அழகான தருணம் இது. இந்த நேரத்தில் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. இந்த முருகனை நினைத்து சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். தீயமைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். நல்லனவைகளை நோக்கி உன்னுடைய பாதம் அடி எடுத்து வைத்து விட்டது. யோகத்திற்குள் நீ நுழைந்து விட்டாய். இனி கவலை ஏதும் உனக்கு வேண்டாம். உன் வேண்டுதல்கள் இந்த கந்தனினுடைய கருணையால் நிறைவேறியே தீரும். ஓம் முருகா, ஓம் சரவணபவ என்று நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையின் கஷ்டங்கள் பறந்து கொண்டே இருக்கும். நல்லது நடக்கும்.